வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் இங்க கிணத்துக்கடவுல இருந்து ஆதிவர்மக்கலை கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்மக்கலை சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுல இருக்கிற ஒவ்வொரு ட்ரிக்கு, நம்ம ஒவ்வொரு விஷயங்கள், நுணுக்கங்கள் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே எப்படி சரி பண்ணிக்கிறது, எந்தெந்த மாதிரி பிரச்சனைக்கு எந்தெந்த மாதிரி தீர்வு காண்றது, மருந்து இல்லாத மருத்துவம், சரிங்களா? அதுக்கெல்லாம் நம்ம வந்து எப்படி தீர்வு பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வயிற்று வலி, சரிங்களா? வயிற்று வலி, தீராத வகுத்து வலி, அதாவது வகுத்து வலி வருது அப்படின்னா அந்த வகுத்து வலிக்குள்ள ஒரு நம்ம சாதாரணமா வகுத்து வலின்னு சொல்லிடுறோம். ஆனா வந்து வயிற்று வலிக்குள்ள நிறைய உறுப்புகள் இருக்கு. அதாவது வயிற்றுக்குள்ள நிறைய உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகள் வந்து பாதிக்கிறதுனால ஒவ்வொரு நோய் குறிகுணத்தை வந்து காட்டும். அது எந்த இடத்துல வலிச்சா எந்தெந்த வலி எந்தெந்த நோயை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேல் வயிறு வலிக்குது அப்படின்னா பித்தப்பையில பிரச்சனை இருக்கும். அதாவது வலது பக்கம் வலிச்சது அப்படின்னா பித்தப்பையில பிரச்சனை இருக்கும். அதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு உண்டான வேலைகள் பார்க்கணும். நம்ம சரி பண்றது எப்படின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஒவ்வொரு வலிக்கும், ஏன்னா நிறைய வலி சொல்றதுக்கே வந்து உங்களுக்கு டைம் பிடிக்கும். அதனால இப்ப எந்தெந்த இடத்துல வலிச்சா எந்தெந்த மாதிரி உறுப்புகள், உள்ளுறுப்புகள் வந்து பலகீனப்பட்டு அது வலியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மேல் வயிறுல வலது பக்கம் வலிச்சா ஈரல் பிரச்சனை, சரிங்களா? ஈரல் பிரச்சனை இருந்ததுன்னா மேல் வயிறு வலது பக்கம் வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பித்தப்பையில் கல், சரிங்களா? மேல் வயிற்றுல வலது பக்கம் வலிச்சதுன்னா பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பு தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? மேல் வயிற்றுல வலது பக்கம் வந்து வலிச்சது அப்படின்னா பித்தப்பையில கல் இருக்கு, அதனாலதான் நம்மளுக்கு வலி உண்டாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க. இது வந்து சும்மா வந்து ஒரு நாள் 2 நாள் வலிச்சு அதுக்கப்புறம் சரியா போச்சு அப்படின்னா பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இது வந்து தொடர்ந்து இருக்குது, ஒரு 3 நாளைக்கு மேல 4 நாள் 5 நாள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நம்ம மருத்துவரை நாடி இதை வந்து நம்ம செக் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஏன்னா தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதிகபட்சம் விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்றாங்க. வலி வந்து 3 நாளைக்குள்ள வந்து சரியாகணும். அதை தாண்டிடுச்சுன்னா கம்பல்சரி வந்து நீங்க மருத்துவரை தேடி போகணும், சரிங்களா? நம்ம வலது பக்கம் பார்த்தாச்சு. அடுத்தது இடது பக்கம். மேல் வயிறு இடது பக்கம், சரிங்களா? மேல் வயிற்றுல இடது பக்கம் வலிச்சது அப்படின்னா அல்சர் பிரச்சனை இருக்குங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வலது பக்கம் பார்த்தோம், அடுத்து வந்து இடது பக்கம் பார்த்தோம். இடது பக்கம் வலி அதிகமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து அல்சர் பிரச்சனை, அந்த உணவு பை சொல்றோம் பார்த்தீங்களா, அதுல வந்து புண்ணு ஏற்பட்டிருக்கும். வயிறு எரிக்கிறது, நெஞ்ச கரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அல்சர் இருந்தது அப்படின்னா. சீக்கிரமா வந்து எந்த ஒரு காரமா ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னாலும் கூட அது வந்து பயங்கரமா ஒரு எஃபெக்ட் காட்டி பெருசா வலியாக உண்டாயிரும். அதனால அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து காரம் சாப்பிடக்கூடாது. இடது பக்கம் வயிறு வலிச்சது அப்படின்னா கம்பல்சரி வந்து அல்சர் பிரச்சனை இருக்கும், சரிங்களா? ஒரு நோயை மட்டும் நம்ம சொல்றோம், அதுக்கு தீர்வு வந்து அடுத்தடுத்து நம்ம சொல்றோம், சரிங்களா? இப்போ இடது பக்கம் வலிச்சது அப்படின்னா அல்சர் பிரச்சனை இருக்கும், இரைப்பையில புண்ணு இருக்கும். அது வந்து நம்ம ரெகுலரா இந்த உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றினோம் அப்படின்னோம்னா அடுத்தது அது ரெடி ஆயிடும், சரிங்களா? நடு வயிற்றுல இடது பக்கம் வலது பக்கம் 2 பக்கம் சேர்ந்து வலிச்சது அப்படின்னா கிட்னியில கல் இருக்குன்னு அர்த்தங்க. நடுவயிறு, அதாவது மேல் வயிறு 2 பார்த்தாச்சு. நடுவயிறு தொப்புல இருந்து சைடுல 2 பக்கம், அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நடுவயிறு வலது பக்கம் இடது பக்கம் வலித்தால் கல் இருக்கும், சரிங்களா? கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீர், அதாவது சிறுநீர் வந்து கடுத்து போகும். கல் இருந்து அப்படின்னா ரெட் கலர்ல யூரின் போறதுக்கு ஒரு பிரச்சனையா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யூரின் வந்து சரியா போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, யூரின் போனாலும் சகப்பா இல்ல அந்த ஒரு கஷ்டப்பட்டு யூரின் போற அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உடல்ல கல் இருக்கு, கிட்னில கல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நடு தொப்புள்ள வலிக்கும். தொப்புள் பகுதி இருக்குது பாத்தீங்களா, அந்த தொப்புள் சுற்றி வலிச்சது அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு வந்து பாய்சன் ஆயிருச்சு, ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உணவு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடணும். இதுதான் கணக்கு, சரிங்களா? What is food poisoning? Food poisoning is an infection in your digestive system that you get from something we eat or drink. Symptoms of food poisoning: vomiting, stomach ache and nausea, diarrhea, headache and fever.
அதாவது தொப்புளில் இருந்து சுத்தியுமே வலிச்சது அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவு வந்து சரியான முறையில ஜீரணம் ஆகல, நம்ம ஏதோ ஒரு ஆகாத ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள போட்டோம், அதனால வந்து அது ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கங்க. நடுவயிறு வலிக்குதா, அதாவது ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனா இங்க வலிக்குதா, இந்த சைடு வலிக்குதா, நடுவில் வலிக்குதா, சைடுல வலிக்குதான்னு ஒரு விஷயம் கேட்பாங்களே, அந்த விஷயத்துல நடுவு தொப்புள்ள வலிச்சது அப்படின்னா ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு சிகிச்சை முறையை நான் அடுத்த பதிவுல சொல்றேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடிவயிறு வலது பக்கம், சரிங்களா, அடிவயிறு வலது பக்கம் வலித்தால் அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னா கடுமையான வயிற்று வலி, கடுமையான காய்ச்சல், கடுமையான வாந்தி, கடுமையான பேதி, இந்த மாதிரி போறதுதான் வந்து அப்பண்டிசைட்டிஸ். சரிங்களா, இது வந்து வந்துடுச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து நம்ம வீட்டு வைத்தியம் எல்லாம் பார்க்கக்கூடாது, நேரா வந்து ஹாஸ்பிட்டல் போறது நல்லது. சரிங்களா, உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற சித்த மருத்துவமாவோ இல்ல உங்களுக்கு அருகில் இருக்கிற இங்கிலீஷ் மருத்துவமாவோ போய் வந்து உங்களுடைய இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்குண்டான விளக்கம் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு வலி. இது வந்து நம்ம கொஞ்சம் கவனிப்புல கொள்ள வேண்டியது. சரிங்களா, ஏன்னா இது வந்து காய்ச்சல் உடல் ரீதியான கிருமிகள் பரவிடுச்சு, காய்ச்சல் வந்ததுனால கிருமிகள் தொற்று இருக்கிறதுனாலதான் காய்ச்சல் வருது. வாமிட்டு வருது அப்படின்னாலே நம்ம சாப்பிட்ட உணவு வந்து உள்ளுக்குள்ள ஒவ்வாமை, அதாவது வெளித்தள ஜீரணம் ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஒன்றுக்கா நடக்கிறங்காட்டி தான் நம்ம வந்து சட்டுன்னு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க முன் வைக்கிறோம். சரிங்களா, இதுல வலது பக்கம் அடிவயிற்றில் இது நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வலி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடிவயிற்றில் வலிச்சா, அதாவது அடிவயிறுல கீழே நடுவுல வலிச்சா அப்படின்னா கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். அதுவா வந்து சிறுநீர் பை வீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிறுநீர் பை வீக்கம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அடிவயிற்றுல வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒரு குறிப்பு தான், எந்த வயிறு வலி நம்ம பொதுவா சொல்லிடுறோம், ஆனா எந்தெந்த இடத்துல எந்தெந்த உறுப்புகள்னால பாதிப்பு ஏற்பட்டு வயிறு வலி வருது அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவம் படிச்சவங்களுக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அதுக்குண்டான உள்ளுறுப்புகள் வந்து பலகீனமா இருக்கு, இதுக்கும் நம்ம ரெக்கவரியா என்ன மருந்து கொடுக்கணும், இல்ல எந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எந்த மாதிரி தடவை போடணும், எந்த மாதிரி எண்ணெய் போட்டு நீவணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மருத்துவர்கள் சார்ந்த விஷயங்கள் மருத்துவர்களுக்கு தெரியும். சரிங்களா, அதனாலதான் வந்து இந்த பக்கம் வலிக்குதா, அந்த பக்கம் வலிக்குதா, இடது பக்கம் வலிக்குதா, வலது பக்கம் வலிக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து நீங்க கரெக்டா எந்த பக்கம் வலிக்குது, எந்த பிரச்சனை சொன்னீங்கன்னா அதுக்குண்டான உறுப்புகள் பாதிச்சிருக்கோம், அதுக்குண்டான சிகிச்சை அவங்க கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடிவயிறு இடது பக்கம் வலி. அடிவயிறு இடது பக்கம் வலி அப்படின்னு சொன்னா குடல் இறக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த மெத்தட்ல தான் நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் எல்லாமே வந்தது. பாரம்பரிய கலைகள் இருக்கிறவங்க எல்லாமே படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வகையில தான் வந்து எந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சிகிச்சை, அதுக்கான உணவு பழக்க வழக்கங்கள், மருந்துகள் இது மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது அந்த நோயிலிருந்து விடுபட்டு வர 100% வந்து அருமையா ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா, மொத்தத்துல நம்மளுக்கு வயிறு வலி வருது அப்படின்னா எந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வைத்தியர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க அதுக்குண்டான உணவு முறைகள் மாற்ற சொல்லுவாங்க, அதுக்குண்டான தீர்வுகள் கொடுப்பாங்க, அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கி உட்கொண்டோம் அப்படின்னோம்னா சரியான முறையில அந்த வயிற்று வலியிலிருந்து கொஞ்சம் நல்லபடியா விடுதலை ஆகணும். இல்ல எனக்கு மொத்தமா வயிற்று வலிக்குது அப்படின்னு சொன்னோம்னா பொதுவான ஒரு வலிக்குண்டான நிவாரணம் தான் சொல்லுவாங்க ஒழியா மற்றபடி எதுவுமே வந்து உணவு உள்ளுக்குள்ள எந்த உறுப்புகள் பாதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உண்டான அது வந்து அவங்களுக்கும் வந்து நீங்க சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்பதான் வந்து உங்களுக்கு சரியான மருத்துவம் வந்து பார்ப்பாங்க. சரிங்களா, இந்த வகையில நீங்க இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா வயிறு பிரச்சனை அப்படின்னா எந்தெந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு மருத்துவரிடம் எந்த மாதிரி நம்ம சொல்லணும், அதே மாதிரி நம்ம மருத்துவரா இருக்கிறோம் அப்படின்னோம்னா இங்க படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னோம்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வர்ற பேஷண்ட்டுக்கு இந்த இடத்துல எந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே தெரிஞ்சு அதுக்குண்டான உணவு புள்ளிகள், அதுக்குண்டான தகவல் முறைகள், அதுக்குண்டான உணவு பழக்க வழக்கங்கள் சொல்லும் போது அவங்க அந்த நோயிலிருந்து விடுதலை ஆயிடுவாங்க. சரிங்களா, இவ்வளவுதாங்க, சிம்பிள் தான். ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய உடம்பு பத்தி நம்மளே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான உணவு முறைகள் மாற்றணும் அப்படின்னா அது உள்ள உறுப்புகள் எல்லாமே வந்து நம்ம வலுவாகி அந்த நோயிலிருந்து விடுபட்டு நம்மளுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கோம். சரிங்களா, எந்த ஒரு பெருசா ஒரு ப்ராப்ளம் வராது. சரி, இது வந்து நல்லா வந்து கவனத்துல வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க அடுத்துல வேற இதுக்குண்டான சிகிச்சை முறைகள் எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அதையும் தெரிஞ்சு உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா அந்த உணவு பழக்க வழக்கத்தினால அந்த நோய்கள் வந்து சரியாகும். சரிங்களா, நல்லதுங்க, நன்றி, மகிழ்ச்சி.